அன்பு தமிழ் மக்களே வணக்கம். சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி என்பதை ஏமன் நாட்டு ஹூத்தீசுகள் இப்போது நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். பாலஸ்தீனர்களுக்கு எங்கள் ஆதரவை காட்டுகிறோம் என்று வரிஞ்சு கட்டிக்கிட்டு பென்கொரியன் ஏர்போர்ட்டை தாக்கி அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏவுகணைகளை விட்டுருக்காங்க. அது பென்கொரியன் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே ஒரு 3 மைல் தொலைவில் போய் விழுந்து ஒரு கிணறை தோண்டி விட்டது. ஒரு கிணறை தோண்டி வச்சிருக்கானுங்க. இது போதுமே இஸ்ரேலுக்கு திருப்பி தாக்குவதற்கு. இஸ்லாமியனுக்கு காயடிப்பதற்கென்றே பிறந்த யூதனுக்கு இந்த ஒரு காரணம் போதுமே பதில் தாக்குதல் நடத்துவதற்கு. ஒரு 10 F-15 விமானத்தை எடுத்துக்கிட்டு போய் சன்னா ஏர்போர்ட்டை உடைச்சி போட்டுக்கிட்டு போயிருக்காயா அந்த இஸ்ரேல். அதோடு அங்கு நின்று கொண்டிருந்த 3 கார்கோ பிளைனையும் உடைச்சி போட்டுக்கிட்டு போயிருக்கான். இருந்ததே இந்த 4 கார்கோ பிளைன் தான். அதில் 3 உடைச்சி போட்டுட்டான். மிச்சம் இருக்கிற ஒரு பிளைனு பிச்சை எடுக்கிறதுக்காக ஈரானுக்கு போயிருந்ததால அந்த விமானம் தப்பிச்சு பொழைச்சது. ஹூத்திஸ் அரசாங்கத்துக்கு இருந்த 4 விமானத்தில் 3 போனால் எவ்வளவு என்று 5 விரலையும் விரிச்சு வச்சு மடக்கி வச்சு எண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது? இனி ரேஷன் சாமான் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கூட ஒரே ஒரு விமானம் தான் இருக்கு. பார்த்து சூதானமா இருந்துக்கப்பா. ஈரான் மாமா இந்த தாக்குதலை பற்றி கேள்விப்பட்டதும் கொதித்தெழுந்து அணு ஆயுத தயாரிப்பு கூடத்துக்கே போயிட்டாராம். கைப்பிள்ளை கிளம்பிடுச்சு. இனி எத்தனை தலை விழுந்து உருள போகுதோ என்று ஆளாளுக்கு ஊர் மக்கள் கூடி பேசிக்கிட்டாங்களாம். அணு ஆயுத தயாரிப்பு கூடத்துக்குள்ள திடுதிப்புன்னு நுழைந்த தலைவரை பார்த்ததும் அங்குள்ள விஞ்ஞானிகளும் திகைச்சு போய் குழம்பி போயிட்டாங்களாம். அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அது வெடிக்கணும்னா 80% பியூரிட்டி உள்ள யுரேனியம் வேண்டும் என்று சொன்னதால் கையை பசைஞ்சிக்கிட்டு சமாதானம் ஆகி போயிட்டாராம். பாகிஸ்தான்கார பயல்கிட்ட ஒரு அணுகுண்டு ஒன்று கடன் கேட்கலாம்னா ஹிரானா ஹில்ஸ் பக்கமே போக முடியாதபடி இந்த இந்தியாக்கார பய என்ட்ரன்ஸை உடச்சி வச்சிருக்கானே. ரேடியேஷனை வேற கிளப்பி விட்டுட்டு போயிருக்கான் ஐயா. சோவியத் யூனியன் பல துண்டுகளாக ஆன மாதிரி பாகிஸ்தானும் இப்போ உடைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த சோகத்தில் இருக்கான் இந்த ஷபாஸ் செருப்பு. எல்லாம் நம்ம நேரம் உப்பு வைக்க போனால் மழை பெய்யுது. அணு ஆயுத குறைப்பு பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று வீராப்பா சொல்லிக்கிட்டு ஓமான் இத்தாலி போன்ற நாடுகளில் போய் நடத்தின பேச்சுவார்த்தை எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சு போச்சு. ஏமன் சன்னா நகரம் வர வந்த பயலுக்கு டெஹ்ரான் நகரத்துக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்? வரல பார்த்தியா? ஈரான் பக்கம் திரும்பி வந்திருக்கலாம் இல்லையா? நம்மளை தாக்காம ஏன் திரும்பி போனான்னு எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்கு. ஒருவேளை அமெரிக்காக்காரன் ஈரானை நான் பார்த்துக்கிறேன், நீ ஏமனை பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கானா என்னவோ ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. பாலஸ்தீனத்தில் வேற கருப்பு துணி கட்டினவனே வெளியேறு என்ற இயக்கம் வேற ஆரம்பிச்சிருக்கு. பாலஸ்தீனத்தில் இந்த காந்தி தாத்தாக்கள் விடுதலை இயக்க போராட்டத்தை தொடங்கி இருப்பதை பார்த்தா பயங்கரவாதிகளை இந்த உலகத்தில் வாழவே விடமாட்டான் போல தெரியுதே. வெளிநாட்டு பத்திரிகையாளர்களை சன்னா நகருக்குள் நுழைவதை தடுக்கலாம்னா நம்ம ஆட்களே சன்னா ஏர்போர்ட்டை படம் பிடிச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டு இருக்கானே. தாத்தா எப்போ சாவான் தின்ன எப்போ காலி ஆகும்னு இல்லை நம்ம ஆட்கள் இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது நாம் யூதனை குத்தம் சொல்ல முடியுமா? இல்லை குத்தம் சொல்லி தான் என்ன பிரயோஜனம்? ஈரானுக்கும் சீனாவுக்கும் இப்போ டைரக்ட் ட்ரெயின் ரூட்டு போட்டாச்சு தெரியுமா? முதல் கார்கோ ட்ரெயின் சீன பொருட்களை ஏற்றிக்கிட்டு வந்து ஈரானில் வந்து இறங்கியிருக்கு. இனி ஈரானிய ஆயில் சீனாவுக்கு சுலபமாக ஏற்றுமதி ஆகும். ஆயுதங்களும் வந்து இறங்கும். இந்த ட்ரெயின் ரூட்டை இஸ்ரேல் தாக்கி அழிக்காமல் இருக்கணுமே என்று பிள்ளையார் கோயில 108 முறை வலம் வந்து வேண்ட வேண்டியதாக இருக்கு. சீனாவின் ஈவு நகரத்தில் இருந்து ஈரானின் அப்ரின் போர்ட் சிட்டி வரைக்கும் இந்த ட்ரெயின் பாதை போடப்பட்டுள்ளது. அது இப்போ ஆபரேஷனுக்கு வந்துள்ளது. மலாக்கா பாஸ் வழியாக ஊரை சுத்திக்கிட்டு போன கப்பல்கள் இனி நிறுத்தப்படும். இனி வந்தே சீனா ட்ரெயின்கள் ஈரான்ல ஓடும். டெஹ்ரான் மேல அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைக்கு சீனா சரியான மூக்குடைப்பு கொடுத்திருக்கு. இனி சீனாவிடமிருந்து சீன பொருட்களை வாங்குவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று ஈரானிய கொம்பன் சொல்றான். ஈரான் ஆயில் இனி சீனாவுக்கு விரைவாக செல்லும். இந்த ட்ரெயின் வழிப்பாதையை கேள்விப்பட்டதும் ட்ரம்ப் அதிர்ந்து போயிருக்கிறாராம். துர்க்மெனிஸ்தான் கசகஸ்தான் நாடுகளின் வழியாக இந்த ரயில் பாதை செல்வதால் அந்த நாட்டு வர்த்தகமும் மேம்படும். இதை எப்படியாவது தடுக்க ஏதாவது வழி இருக்குதா என்று அமெரிக்கா மூளையை கசக்கி கொண்டு யோசித்து கொண்டு இருக்கிறதாம். இப்ப இஸ்ரேல் கிடியான் என்ற புது தாக்குதலை நடத்தியதில் யாஹ்யா சின்வரின் உடன் பிறந்த தம்பி முகமது சின்வர் அவர் அண்ணா இருக்கிற இடத்துக்கே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாராம். மே 14ஆம் தேதி அன்னாரின் பூத உடல் அடக்கம் செய்யப்பட்டதாம்.
யாக்ஷா சின்வரை விட இவன் ரொம்ப அலர்ட்டாக இருப்பானே, வெளியே வராமல் பொந்துக்குள்ளே வச்சே எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க போடுறது. பொந்துக்குள்ளே இருந்து தான் இவன் உத்தரவுகள் பிறப்பிப்பானான். இப்போ பொந்துக்குள்ளே சமாதி ஆயிட்டான். அவன் இருந்த பொந்துக்குள் இஸ்ரேலிய பிணைய கைதிகள் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னரே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறதாம். அல் மசாத் என்ற ஹூத்திஸ் தலைவன் சன்னா ஏர்போர்ட் தாக்கப்பட்டதற்கு ஹூத்திஸ்கள் சரியான பதிலடியை தருவார்கள் என்று கூறியிருக்கிறான். அப்போது இஸ்ரேலில் சம்மர் ஃபெஸ்டிவல், சம்மர் சீசன் ஆரம்பிக்கும் என்று பேசியிருக்கிறான். அதாவது அவ்வளவு சூடாக இருக்குமா. இதற்கிடையில் ஹூத்திஸும் அமெரிக்காவும் ஒரு ரகசிய டீல் ஒன்றை போட்டு இருக்கிறார்களாம். அது அமெரிக்க வணிக கப்பல்களை இனிமேல் யூத்திஸ்கள் தாக்க மாட்டார்கள் என்பதுதான் அது. ஐடிஎஃப் புதிய லேசர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை களத்தில் இறக்கியுள்ளது. எத்தனை ஏவுகணைகள் வந்தாலும் லேசர் பீம் அவற்றை அழித்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. ஹூத்திஸ்களின் ஏவுகணைகளை இந்த லேசர் வெப்பன் எளிதில் அழித்து விடுகிறது. இஸ்ரேலிய அயன்டோமை விட செலவு குறைவு. சரி, மறுபடியும் ஏமனுக்கே போவோம். சன்னா நகர ஏர்போர்ட் தாக்கி அழிக்கப்பட்டதும் ஹூத்திஸ்கள் நகர்ப்புறத்தில் துப்பாக்கிகளுடன் கிளர்ந்து எழுந்தார்கள். இப்பவே பாத யாத்திரையா போய் இஸ்ரேலிகளை நாங்கள் கொண்டுகிட்டு வாரோம் என்று லுங்கியை மடிச்சு கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்களாம். உயிர்ந்த மண்ணுக்கு உடலும் இந்த மண்ணுக்கே என்று முழக்கமிட்டு ஒன்று கூடியவர்களை சமாதானப்படுத்த ஏமன் கூலிப்பட ரொம்ப சிரமப்பட்டதாம். சன்னா நகரில் ஒரு பேரணி ஒன்றை நடத்தி மாஸ் காட்டி இருக்கிறார்கள். பேரணி நடத்தினா இந்தியா பாகிஸ்தான் போர் நின்ன மாதிரி இந்த போர் நின்று போயிடுயா, அதனால கொஞ்சம் அடங்கு, தமிழ்நாட்டை பார்த்து காப்பி அடிக்காத என்று சொல்லி அடக்கி வச்சிருக்காங்க. ஏமனுக்கு மட்டும் இஸ்ரேல் நாட்டு கூட எல்கைகள் இருந்திருந்தால் இஸ்ரேலை இந்நேரம் மண்டியிட வைத்திருப்போம். நல்ல வேளை 2000 மைல்களுக்கு அப்பால இருப்பதால இஸ்ரேலியர்கள் உயிர் பிழைத்து உயிரோட வந்து எங்க உயிரை எடுக்கிறானுங்க. இஸ்லாமியை கொல்ல வந்த யூதனே, நீ விரைவில் சிலுவையில் அறையப்படுவாய். அப்புறம் நாங்கள் உனக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு சாமி கும்பிடுவோம். ஜாக்கிரதை ஜாக்கிரதை, மறுபடியும் சொல்கிறேன் ஜாக்கிரதை. ஐயோ, என் பர்ஸை எவனோ அடிச்சுட்டு போயிட்டானே படுவாவி. சன்னா ஏர்போர்ட்டை இன்னும் 1 வருஷத்துக்கு உபயோகிக்க முடியாமல் பண்ணிக்கிட்டு போயிட்டான் இந்த இஸ்ரேல்காரன். வெளிநாட்டு விமான சேவைகள் எப்போவோ நின்று போச்சு. பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டை போல கடன் வாங்கியாவது நாங்கள் முன்னேறுவோம். இது கோமனி மேல் சத்தியம். எங்கள் மூச்சு நிற்கும் வரை எங்கள் தாக்குதல் தொடரும் என்று ஹூத்திஸ் தலைமை சொல்லிவிட்டது. அதனால் மூச்சை நிறுத்துவதற்கு இஸ்ரேலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். துப்பாக்கி, கயிறு, கத்தி, பிளேடு, தூக்க மாத்திரை என்று எத்தனையோ வழிகள் இருக்கும்போது சாவதுக்கு எதற்கு இஸ்ரேலிடம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா? கோமனி என்ன ஒன்ன மாதிரி சாவதற்கு கெஞ்சிக்கிட்டா இருக்காரு? அவர் வாடுக அமைதி பூங்காவாகத்தானே ஈரான் நாட்டை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தாவது படிங்கடா என்று உலக போர் பார்வையாளர்கள் சொல்லுகிறார்கள். நான் சொல்லல. சாக போகிற ஹூத்திஸ்களை புதைக்கிறதுக்கு உங்க நாட்டில் இடம் இருக்கான்னு முதல்ல உறுதி பண்ணிக்கோ. மூடுறதுக்கு இங்கே வந்து எங்கள் பெரியார் மண்ணு மேலே கையை வச்சிங்க, உடச்சப்படுவோம். உடச்சி நாங்களே இப்போ பெரியார் மண்ணை திருடி விற்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் போய் மண்ணுக்குன்னு வந்துடாதீங்க. அதனால தான் சொல்கிறேன்ப்பா, நீ கற்றுனாலும் பெரியார் மண் மட்டும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆமாம், சொல்லிவிட்டேன். அப்புறம் வரட்டா. ஜெய்ஹிந்த்.